ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் இப்போ எங்கே உட்காந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா பரன் மேலே உட்காந்துருக்கோம். இது கட்டில் மாதிரி தான் இருக்குது. கட்டில் கிடையாது, ஆனால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கட்டில் தான். இது கீழே 4 கால் உடஞ்சி போச்சு. அதனால நாங்கள் அதை கட்டில் கீழே குச்சியை கட்டி அதை அப்படியே மேலே தூக்கி அப்படியே மேலே வச்சுக்கோம். அதனால் கட்டிலுக்கு மேலே உட்காந்துருக்கோம் நினைக்காதீங்க. கட்டிலுக்கு கீழே ஏணிப்படி இருக்குது. கீழே 7 அடி 8 அடி உயரத்தில் நாங்கள் உட்காந்துருக்கோம். இந்த கீழே வண்டியில் நின்றுருக்கு பாருங்கள். இப்போ மணி பார்த்தீங்க அப்படின்னா 9 மணி ஆகுது. 9:30 ஆச்சு. நேரத்தில் இருட்டில் உட்காந்துருக்கீங்கன்னு நினைப்பீங்க. எப்பயுமே இந்த டைமிங்கில் தோட்டத்துக்கு வருவோம். தோட்டத்துக்கு 1 மணி 2 மணிக்கு வீட்டுக்கு போவோம். அப்படி இல்லாட்டினா இங்கேயே கூட ஒரு நாள் தூங்கிடுவோம். மேலே எதனால் உட்காந்துருக்கோம் அப்படின்னா கீழே கொசு கடிக்குது. 9 மணி ஆச்சு. கீழே இருட்டாக இருக்கனால கொசு கடிக்குது. அதனால் மேலே உட்காந்துருக்கோம். மேலே காற்று வரனால கொசுவெலாம் அடிச்சு தள்ளிட்டு போயிடும். கொசு கடிக்கும். நாய்கள்லாம் காலை செக் பண்ணுங்க. அது பார்த்தா பாம்பு, பூச்சி, நட்டுவாக்கோழி அனைத்து ஜீவன்களும் வருமா. அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 8 அடி கேப் விட்டு மேலே ஏறி உட்காந்துருக்குறோம். கண்ணு கூசுது. சுற்றி இருட்டாக இருக்குது. அந்த லைட்டாக அந்த ஃப்ளாஷ் லைட்டு தெரியுது. அதை பார்க்கும்போது அவ்வளோ கண்ணு கூசுது. இது பார்த்தீங்க அப்படின்னா பறன் அமைக்கிறதுக்கு நாங்கள் எப்படி அமைச்சிருக்கோம் பாருங்கள். திராட்சை பழ தோட்டத்தில் எப்படி அரைப்பாங்க அது மாதிரி அமைச்சிருக்கோம். கீழே கம்பு ஒண்டிக்கிட்டோம். கம்புலேருந்து பழைய கட்டில் ஒன்று இருந்துச்சு. அதுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே தான் நாங்கள் உட்காந்துக்கிறோம். 2 பேருமே உட்காந்துக்கிறோம். இப்போ என்ன எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசலாம்? இப்போ எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேச போகிறோம். பற்றி பேச போகிறோம். அது நம்ம வெளிச்சமாக இருக்கும்போது பேசலாம், வீட்டில் இருக்கும்போது பேசலாம். இது பேசுகிறதுக்கு கொஞ்சம் சரியில்லாத இடம் தான். ஸோ இது கொஞ்சம் உட்காந்து பேசும்போது கொஞ்சம் நல்லா த்ரில்லாக இருக்குல்ல. எனக்கு பேச பயமாக இருக்குது. இவங்க நீ பேசு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் பேசுகிறேன். ஒரு டைம் தோட்டத்துக்கு டெய்லியும் போயிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ இந்த விஷயம் நடந்து எப்படி ஒரு 3 வருஷம் இருக்குமா? 3 வருஷம் இருக்கும். இது நான் பார்த்தது நடந்து. இடையில வண்டி பாதையில் கேளுங்க, செம்ம ட்விஸ்டாக இருக்கும். அது எப்படி என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, எத்தனை மணிக்கு போனீங்க? 7 மணி இருக்கும். நைட் 7 மணி? ஆமாம், நைட். இல்லையே, அடுத்த 10 மணின்னு சொன்ன மாதிரி. இல்லை நைட்டு 7 மணி. ஃபஸ்ட் நாள் நைட்டு 7 மணி. ஓகே, என்னன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் போயிட்டு தான் இருக்கோம். எப்பயுமே நம்ம அந்த பேடாக எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பற்றி அந்த தாட் யோசிக்கிறது அந்த மாதிரிலாம் எப்பயுமே இருக்காது. அதை பற்றிலாம் யோசிக்காமல் போயிட்டுருப்போம். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என் தம்பி பிரணவ் உரண்யா, எங்கள் வீட்டுக்காரு, என் தங்கச்சி சரோஜினி, நான் மொத்தம் 4 பேர். ஏதோ தோட்டத்தில் வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் என் தம்பி பிரணவும் இங்கே தோட்டத்தில் இருந்தாங்க. ஸோ அப்போ வண்டிப்பாதையில் லைட்டாக சேராக இருந்துச்சு. வண்டிப்பாதைனா ரோடு, அங்கேருந்து நம்ம மேலே ரோட்டுக்கு போகிற அந்த ரோடு சேராக இருந்தனால நானும் என் தங்கச்சி ரோட்டு முடிக்க அந்த சேரை தாண்டுறது முடிக்க நடந்து போய்க்கலாம். அதுக்கப்புறம் இவங்க வந்தோடனே பைக்கில் ஏறி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் தங்கச்சியும் கரெக்டாக எத்தனை மணின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி இருக்கும். நான் அந்த பிள்ளையும் அப்படியே இருட்டு ஃபுல்லாக. அன்னைக்குன்னு பார்த்து அமாவாசைன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக இருட்டு, ஒரு வெளிச்சம் கூட இல்லை. நானே என் தங்கச்சி நடந்து போயிட்டுருக்கும்போது இவங்களும் என் தம்பி இங்கே தோட்டத்தில் இருக்காங்க. நான் கையில் மொபைல் வச்சுருக்கேன். நம்ம ஃபாஸ்ட்டாக ஓட்டப்பந்தயம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த பிள்ளையும் ஃப்ளாஷ் லைட்டை ஆன் பண்ணிவிட்டு வேகமாக ஓடுறோம். குடுன்னு நைட்டு 7 மணி இருக்கும். வேகமாக ஓடுறோம். ரைட்டை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக அடிக்காமல் இப்படி தரையில் அடிச்சுட்டு நான் வேகமாக ஓடுறேன். ஆனால் தரையை 2 பேருமே பார்க்கவே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்து ஓடினோன்னே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ அது நினச்சாலே எப்படி பயமாக இருக்குது. இன்னும் ஒரு உருவம் அது என்னோடய கற்பனையாக அந்த மாதிரிலாம் நான் எப்போயுமே பேட் திங்க் பண்ண மாட்டேன். எப்போயுமே பாசிட்டிவாக தான் யோசிப்பேன். அந்த மாதிரி பற்றி ஒரு தாட்டே எனக்கு வராது தோட்டத்துக்கு வந்தாலும். அன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, கரெக்டாக அந்த வண்டிப்பாதை கரெக்டாக அந்த மேலே ஏறுறதுக்கு ஒரு எத்தனை ஒரு 20 மீட்ரு டிஸ்டன்ஸில் நானும் என் தங்கச்சி போயிட்டுருக்கோம். அன்றைக்கி பைக்கில் நடந்து தான் போனோம். நீங்களும் பிரணவும் இங்கே இருந்தீங்க. பைக் எங்கே இருந்துச்சு? பைக் இங்கே தான் தோட்டத்தில் தான் இருந்துச்சு. எதுக்கு நடந்து போனீங்க? சேராக இருந்துச்சு. அதனால் மேலே ரோட்டில் ஏறிக்கலாம், நீங்கள் பைக் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு தானே போனோம். கீழே விழுந்துருவோம் வலிக்கி விட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பிரணவம் மட்டும் வாங்க, நாங்கள் மேலே ஏறிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தங்கச்சி வேகமாக ஓடும்போது என்ன ஆயிடுச்சு, ஒரு 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 ஒரு
ஒரு உருவம். இருட்டாக இருக்கா? ஆமாம், ஒரு உருவம். ஏதோ சவுண்டு இருக்குது. ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, எல்லா பக்கம் இருட்டாக இருக்குது. ஏதோ உருவம் சொன்னால் ரைட் இல்லை, எதாவது வருதான்னு பார்ப்போம். மரம்லாம் இருக்குது, உருவம் இல்லை. சரி ரைட்டு, கண்டினியூ சொல்லுவாங்க. உருவம் அது வந்து இப்போ பாயா கேர்ளான்லாம் தெரியல, நல்லா பயங்கர ஹைட்டாக இருந்தாங்க. ஒரு 7 அடி இருப்பாங்க. ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு துணி கூட இல்லை. அப்படியே இப்படி நாங்கள் போயிட்டுருக்கோம், இப்படி ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கோம். அவங்க எப்படின்னு எங்களை கிராஸ் பண்ணுறாங்க. அப்படியே நாங்கள் 2 பேரும் நிற்கிறோம், அப்படியே பார்த்துட்டு இப்படி பார்க்குறோம், இப்படி பார்க்குறோம், இப்படி பார்க்குறோம், இப்படி பார்க்குறோம். சார் அவள் என்கிட்ட கேட்குறா. ஃபஸ்ட்டு அவள் தான் கேட்டான், அக்கா ஏதாவது பார்த்தியா அப்படின்னா. ஆமாடி, யாரோ ஆள் போன மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் நாங்கள் ஃப்ளாஷை இப்படி ஏற்றி இப்படி முள்ளுக்காட்டெல்லாம் இப்படி தொலைவி பார்க்குறோம். சுற்றி கருவேல முள்ளுக்காடு இப்படி தேடி பார்க்குறோம். ஸோ யாராவது ட்ரிங்க் பண்ண வந்தவங்க எதுவும் வந்திருப்பாங்க, அவங்க தான் கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க பார்க்குறோம். அந்த யாருமே இல்லை. அப்படியே திடீர்னு ஸ்டக்காகி போனாங்க, யாருமே இல்லை. ஆனால் உடம்புல ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லை. ஆனால் அவங்க லேடியா பட் பாயான்னு சொல்லி தெரியல, இருட்டில் ஒன்றுமே தெரில. இல்லை ஒல்லியாக இருந்தாங்க. ஆனால் ஃபுல்லாக உடம்பெல்லாம் இருட்டாக இருந்துச்சு. நல்லா வந்து அதாவது என்ன சொல்கிறது தெரியுமா, அந்த தீயில வெந்தா ஒரு மாதிரி இருப்பாங்கல்ல. ஆமாம், தீயில வந்து உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாமல் தீயில வெந்தா ஒரு மாதிரி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி டக்குன்னு கிராஸ் பண்ணி போனாங்க. ஐயோ, அப்போ பார்த்தனா அவ்வளோதான் பயந்து தெரிச்சடிச்சு வேகமாக ஓடுனா பாரு, வேகமாக பால் பண்ணைக்கு ஓடிட்டோம். இல்லை ஏற்கனவே அந்த இடத்துல வந்து பக்கத்தில் அந்த பக்கத்து ஒருத்தக்காரங்க சொல்லியிருக்காங்க. அவங்க என்னென்னா இதை சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, தோட்டக்காரங்கெல்லாம் முனி இருக்குது, அங்கே முனி நடமாட்டம் இருக்குது, சாமி இருக்குது, கெட்டது இருக்குது, நல்லது இருக்குது, நீங்கள் போகும்போது பார்த்து போங்கம்மான்னு. அவங்க அப்படி சொல்லப்பா. எப்படி சொன்னால் தெரியுமா, நல்லது கெட்டது அப்படி சொல்லலை. அவங்க சாமி இருக்குன்னு சொல்லவே இல்லை. அவங்க சொன்னதெல்லாம் முனி நடமாடுது அந்த ஏரியாவில், அது கெட்டது, அதனால் நீங்கள் அதை பார்த்து போங்க, பார்த்து வாங்கன்னு சொல்லி தான் அமுச்சு விட்டாங்க நம்மளை. ஆரம்பத்துலேருந்து சொன்னாங்க. நம்ம வந்து கவனிக்கல. நல்லதுன்னா சாமி, கெட்டதுன்னா முனி. நல்ல முனி இருக்குது, கெட்ட முனி இருக்குது. நம்மளுக்கு கொடுக்குற முனி இருக்குது, கொடுக்காத முனி இருக்குது. நம்மளுக்கு திரும்பி பார்த்து இது பண்ணால் அடித்து கொன்னுடும். இன்னொரு முனி இருக்குது பார்த்தா உண்மையில தான் நல்ல முனினா நம்மளை வந்து பார்த்துட்டு ஓரமாக போப்பா அப்படின்ற மாதிரி ஒரு அறிகுறிகளை சொல்லலாம். நீங்கள் அன்றைக்கி பார்த்தது வந்து என்ன விடுங்க, அது எதா வேணாலும் இருக்கட்டும், அதெல்லாம் சொல்லாதீங்க. அது என்னோட கற்பனையாக கூட இருக்கலாம். ஆனால் எனக்கும் அவன் இந்த பிள்ளைக்கும் ஒரே கற்பனை, ஒரே டைமில் வருமா என்னன்னு தெரியாது. வேணாம், இப்போ நான் வரணும்ல, இப்போ நான் வரமாட்டேன்ல. அப்படியே பார்த்தாலும் உனக்கும் சரோவுக்கும் 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி வந்திருக்க கூடாதுல்ல. அப்போ 2 பேர் கண்ணுக்கும் ஒரே மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. 2 பேர்த்துக்கு ஒரே மாதிரி. அது இத்தனை வருஷத்தில் போயிட்டு வந்துட்டு இருக்கோம், ஒரு நாள் கூட பார்க்காம கரெக்டு எத்தனை நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கெலாம் போகிறோம். அப்போலாம் எங்கள் கண்ணில் படல. கரெக்டாக அன்னைக்குன்னு பார்த்து நானும் என் தங்கச்சியும் போயிட்டுருக்குறோம். அப்போ டக்குன்னு கிராஸ் ஆகி போனேன்னா அவள் தான் என்கிட்ட கேட்டாக்கா, நீ ஏதாவது பார்த்தியா அப்படின்னா. குறுக்க ஏதாவது நாய் குறுக்க போச்சா? நோ நாய் அதான் நாங்கள் ரைட் அடித்து பார்த்தோமே, 2 ஒன்று கூட இல்லை. யாரும் ட்ரிங்க் பண்ணல, நாயில் யாருமே. நாயா 7 அடிக்கு வளர்ந்து நிற்கிது. இல்லை நாய் காவலுக்கு கூட முனி கூட அப்படிலாம் அதெல்லாம் இல்லை. ஏதோ ஒரு டக்குன்னு பிளாக்காக கிராஸ் பண்ணி போச்சு. ஆனால் ஸ்லோவாக தான் நடந்து போச்சு, ரொம்ப ஃபாஸ்ட்டெல்லாம் குடுக்குடுலாம் ஓடலை. ஒரு 4 ஸ்டெப் எடுத்து வச்சு வேகமாக போச்சு. 4 ஸ்டெப்லேயே அது கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு. இது என்ன ஆயிடுச்சு, 2வது நாள். ஃபஸ்ட் நாள் வந்து இதை பற்றி நான் யோசிக்கலாம், மறந்துட்டோம். இதை பற்றி நாங்கள் வீட்டுக்கார்ட்ட ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. பின்னாடி ஏதோ உருவ மாதிரி தெரியுது. என்னப்பா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? ஒருப்பா ஒன்றுமே நான் சொல்லலை, வேணாம். இப்போ மரம் தெரியுது, மரத்துக்குள்ளேருந்து ஏதோ ஒன்று மண்டை கருப்பு கலராக. என்னப்பா இப்படிலாம் பண்ணுறேன்? கருப்பு கலராக ஏதோ ஒன்று தெரிஞ்சிச்சு. இப்போ இல்லை, ஒன்றுமே இல்லை, கருப்பாக உருவம் போச்சுங்களா? அது ஒன்றும் இல்லை. நீங்கள் கம்மனு சரி தள்ளி உட்காரியா? போகலாம், இங்கே ரெடி எடுக்க முடியல, தள்ளி உட்காந்துக்கோங்க. பிடிச்சிட்டு போனால் இவங்க தான் பிடிச்சிட்டு போங்க, நான்லாம் ஒன்றுமே பண்ணலை. அங்கே யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கா? யாராவது அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா, சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பா யாராவது இருந்தா சரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் சொல்லிடணும். அப்படி யாராவது சொல்லாமல் இருந்தா அது நம்ம கண்ணுக்கு பேய் வருது அப்படின்னா நம்ம கண்ணுக்கு சில அறிகுறிகள் இருக்கும். ஸோ அப்போ வந்து அதை பார்த்தேன். நான் வந்து பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்டு, எங்கள் வீட்டில் யார்ட்டையுமே சொல்லலை. நானும் தங்கச்சி மட்டும் மனசில் வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி பின்னாடி தள்ளி வருப்பா, மனசில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் எடுத்துக்கல, அப்படியே விட்டாச்சு. திரும்ப என்ன ஆயிடுச்சு, இதே மாதிரி மறுநாள் இந்த விஷயத்த மறந்துட்டு டோட்டலாக நடந்ததை மறந்துட்டோம். மறுநாள் என்ன ஆயிடுச்சு, நான் எங்கள் வீட்டுக்காரர் பிரணவ் எங்கள் தம்பி 3 பேர் மட்டும் தோட்டத்துக்கு வந்தோம். என் தங்கச்சி வரல.
ஸ்கூலுக்கோ இது டியூஷனோ எது ஒன்றாலும் போயிட்டா நாங்கள் 3 பேர் மட்டும் வந்தோம். வந்துட்டு அதேமாரி சேராக இருக்குது அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், நேற்று நடந்த விஷயம் யாவுகள்ல கொஞ்சம் கூட யாவுகள்ல சுத்தமாக மறந்துட்டு அதே மாதிரி இவங்க 2 பேர்த்தையும் நான் சேராக இருக்குது என்னை கீழே நான் போட்டுருவேன், பைக்கில் வந்தால் கீழே விழுந்துருவேன், நான் நடந்து போகிறேன், நீங்கள் வந்தோடனே நான் பாதியில் ஏறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் என் தம்பி இங்கே தோட்டத்தில் இருந்தாங்க. சரி போப்பா நாங்கள் பின்னாடி வரோன்னு சொல்லிட்டு நான் வந்து கரெக்டாக அந்த நேற்று பார்த்தேன் இல்லையா ஒரு உருவம் கிராஸ் பண்ணி போச்சு, அது முடிக்க போயிட்டேன். போனோடனே டக்குன்னு அந்த இடத்துக்கு போனோடனே எனக்கு ஸ்டக் ஆச்சு அந்த விஷயம் வந்து எனக்கு. ஏப்பா பின்னாடி தள்ளிக்குறேன், என்னால் உட்கார முடியல, பின்னாடி இடிச்சிட்டே இருக்காங்க யாரோ. இன்னும் இது பின்னாடி தள்ளி உட்காரு, பின்னாடி யாரோ என்னை தள்ளுற மாதிரி. தள்ளி போ பின்னாடி. நானும் போகல. அட ஒன்றும் நான் இருக்கேன். நீங்கள் இருப்பீங்க, நான் இருப்பேனா? சரி ரைட்டு, சொல்ல வந்தது சொல்லு. அப்போ அந்த இடத்துக்கு போனோன்னே எனக்கு வந்து ஒரு டக்கு நான் லைட் ஆஃப் பண்ணல, அதுவும் லைட் ஆஃப் ஆயிடுச்சு. என்னப்பா இப்படிலாம் பண்ணுறீங்க? சார்ஜ் 15% இருக்குது, அதே லைட் ஆஃப் ஆயிடுச்சு நினைக்கிறேன். லைட் எரியல, வித்தவுட் லைட். கொடு லைட் டார்ச் ஆன் பண்ணி கொடு. அந்த செல் இருக்கா? கொடு. செல்லில் வந்து சார்ஜ் இல்லை, இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ இந்த செல்லை வந்து ஆன் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்கோம். இது வந்து பேயோட அறிகுறியா என்னான்னு தெரியல, ஆனால் சார்ஜ் இல்லை, அது மட்டும் ஒன்று தெரியுது. ஆனால் இதுக்கு பயந்துட்டுலாம் இருக்க வேண்டாம், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ மறுநாள் வந்து அதே இடத்துக்கு போனோடனே வந்து எனக்கு டக்குன்னு ஸ்டக் ஆச்சு. ஆனால் அப்போயும் மொபைல் வச்சுருக்கேன், கையில் மொபைல் வச்சுருக்கேன், ஆனால் வேகமெல்லாம் ஓடலை, நடந்தே தான் போகிறேன். அதை பற்றி எனக்கு சுத்தமாக வந்து பேய் மாதிரி இருக்குப்பா. ஆமாப்பா, அங்கே போய் என் மூஞ்சியை பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது. அந்த இதில் பேக் சைடு அந்த நீங்கள் அந்த ஒட்டி இருக்குதுல்ல இப்படி அடிப்பா, இப்பயும் தெரியுதுப்பா. அந்த விஷயத்தை ஒழுங்காக என்னால் சொல்ல முடியுதான்னு பாருங்கள். சொல்லும் போதே ஏகப்பட்ட தடங்கள் வருது. ஸோ அந்த இடத்துல போனோடனே வந்து எனக்கு திடீர்னு ஸ்டக் ஆச்சு. என்னடா அது, நேற்று இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் பார்த்தோமே, இன்றைக்கி நம்ம வந்து இவ்வளோ தூரம் அவங்ககிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் நடந்து வந்துட்டோமே, ஐயோ திரும்பி போகவும் முடியாது, இங்கிட்டும் போக முடியாது, இங்கிட்டும் போக முடியாது, இங்கிட்டு போனால் பேய், இங்கிட்டு போனாலும் பேய், இது என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதே இடத்துல அப்படியே நின்றுருக்குறேன். எங்கள் தோட்டத்துக்கு தான் எங்கள் தோட்டத்துக்கு இந்த அந்த தோட்டத்துக்காரவங்க ஒரு தாத்தா இருக்கார். அந்த தாத்தா ஆனால் நேற்று போனது 7 மணி, மறுநாள் போனது வந்து ஒரு 6:45 சம்திங், கொஞ்சம் பகலாக தான் இருந்துச்சு. பின்னாடி தள்ளி உட்காருப்பா. 6:45 கஷ்டமாக இருக்குது, நான் உட்கார முடியல. இங்கே வந்து நீங்கள் இங்கிட்டு வரீங்களா? நான் அங்கிட்டு வரேன். இங்கிட்டு பேய் இருக்குது, பரவாயில்லையா? அப்போ இங்கிட்டு மட்டும் வராதா என்ன? அங்கிட்டு தான் கொஞ்சம் வெட்ட வழியாக இருக்குது, காத்தோட்டமாக இருக்குன்னு பார்த்துக்கோ. அங்கிட்டு ஒன்றும் இல்லை, நீங்கள் பின்னாடி தள்ளியே உட்காரு, பயப்படாது. இதுக்கு மேலே தள்ள மாட்டேன். ஏன் கோழி ஆகி போயிருக்குனாலயா? தெரியும், நான் போக மாட்டேன். சரி சொல்லு. என்னை நீங்கள் ஃபுல்லாகவே சொல்ல விட மாட்டேறீங்க. சரி ஓகே, இப்போ கண்டிஷன் நீ மொக்கையாக சொல்லிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அப்போ அது யோயோ மறந்து போகுது, ஏன்டே இப்படி பண்ணுறீங்களோ. அப்போ அந்த இடத்துக்கு போனோம். என்னடா இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, நல்ல கதையாக சொல்லுப்பா, இன்ட்ரெஸ்டாக சொல்லுப்பா. நீங்கள் எதே இப்படி இடையில இப்படி பேசினா எப்படி அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்? ஸோ அந்த இடத்துக்கு போனோடனே யாருக்கு வந்தோடனே என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ் லைட்டு எதுவுமே போடாமல் தான் போனேன். ஒரு 6:45 ஒரு தாத்தா வந்து அந்த பக்கம் வந்துட்டு இருந்தார். எம்மான்னாரு. அவரும் நல்லா ஹைட்டாக. என்னப்பா லைட்டு பக்கத்தில் அடிச்சேன், பேய் மாதிரி. இல்லை உண்மையிலே எனக்கு டென்ஷன் ஆகுது. வீடியோ கட் பண்ணுங்க, வேண்டாம். நான் பேசல. லைட்டு பக்கத்தில் அடித்தாலே பேய் மாதிரி தெரியுதுன்னு சொன்னேன். உன் ஃபேஸ் அப்படி பேய் மாதிரி தெரியுதுப்பா. உங்கள் ஃபேஸு இருட்டில் ரைட் அடித்தா பேய் மாதிரி தான் தெரியும். இப்போ நான் இங்கே இருக்கேன், நீ எங்கே பார்த்து பேசிகிட்டு இருக்கா? ஸோ எனக்கு என்னோட மூஞ்சி எனக்கே தெரியுது, நான் வந்து அங்கே பார்த்து பேசிகிட்டு இருக்கிறேன். சரி ஓகே சொல்லு, வேறு எக்ஸ்பீரியன்ஸா? இதவே ஒழுங்காக அந்த தாத்தா வந்து எம்மான்னு கூப்பிட்டுட்டே வரோம். நான் விசுக்குன்னு பயந்துட்டு நான் அப்படியே யார் அப்படிங்கிறேன். நீயா அப்படியே அந்த அந்த இருட்டில் இருந்து அப்படியே வெளியே வந்து அப்படி அந்த வெளிச்சத்தில் நின்றுமா, நான் என் பேத்தின்னு நினச்சி கூப்பிட்டேம்மா, நீயாம்மா அப்படின்னாரு. அப்படியா தாத்தா அப்படின்னு சொன்னால் அப்புறம் அந்த தாத்தா சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த தாத்தா இருக்கிற அந்த தைரியத்துலேயே வந்து அவர் வர்றாரு, நான் போகிறேன். அவர் வர்ற அந்த தைரியத்துலேயே வந்து அந்த இடத்த கிராஸ் பண்ணிட்டு வேகமாக, ஆனால் ரைட்டு போடல. இத்தனைக்கும் நான் லைட்டை ஆன் பண்ணவே இல்லை. வேகமாக நான் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டேன். குட்டியாக ஒரு பிள்ளை பட்டுப்பாவோட சட்டை போட்டுட்டு குடுக்குன்னு என் நெபத்தை ஓடி வந்துச்சு பாருங்க. அப்படியே அந்த கையில் அப்படியே பல ரைட் ஆன் பண்ணு
டக்குன்னு லைட் ஆன் பண்ணி சைட்லேருந்தே ஆன் பண்ணி அப்போ இத்தனைக்கும் அந்த லைட்லாம் ஆன் பண்ணல, சைடில் டக்குன்னு இப்படி ஆன் பண்ணி இப்படி பார்க்குறேன், ஒன்றத்தையும் காணோம், ஒன்றையுமே காணோம். அப்புறம் அதே மாதிரி திருச்சி அடிச்சு ஓடின அன்னைக்கு மொதல் நாள், இது 2வது நாள். அன்னையிலேருந்து ஒரு வாரம் அப்போ தான் எல்லாத்தையும் போய் விஷயத்த சொன்னேன். இந்த மாதிரி ஒன்று நேற்று நடந்துச்சு, இந்த மாதிரி ஒன்று இன்றைக்கி நடந்துச்சு. நேற்று நடக்கும்போது சரோ இருந்தாலும் இன்றைக்கி நடக்கும்போது என் கூட யாருமே இல்லை. நல்லா ஃபீவர் வந்துருச்சு, கூப்பிட்டு போய் மந்திரிச்சிட்டு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு 3 மந்த் கழிச்சு அதுக்கப்புறம் தோட்டத்துக்கு வந்து எல்லாம் சரியாகி தோட்டத்துக்கு வந்து இந்த கட்டில் தான், அந்த கட்டில் போட்டு கீழே உட்காந்துருந்தோம். ஏன் கீழே உட்காரலன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு காரணம். இது நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு? அதுதான் அன்னைக்கு நடந்தது, மறுநாளே இது நடந்தது, 2 நாள்லேயும். அப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு எல்லாம் மந்திரிச்சு சரியாக போச்சு சரின்னு சொல்லிட்டு அப்படியே தோட்டத்துக்கு அடுத்த வாரந்தே வர ஆரம்பிச்சிட்டோம். அதெல்லாம் இன்னும் வீட்டிலலாம் இருக்கல. அப்புறம் ஒரு 3 மந்த் இப்படியே போச்சு. ஒரு 3 மாதம் கழிச்சு நானும் என் தங்கச்சி நைட்டு 10:30 வந்து கீழே வந்து கட்டில் போட்டு உட்காந்துருந்தோம். கட்டில் கீழே போட்டு உட்காராமல் இருக்கிறதுக்கு காரணம் இது ஒரு காரணமா? இது ஒரு சின்ன ஒரு காரணம். அதனால தான் மேலே வந்து உட்காருங்க. ஆமாம், 1 கிலோல 1/4 கிலோ அந்த காரணம், 3/4 கிலோ வேற ஏதாவது அனுபவம் இருக்கா? அதான் இருங்க, இதே உட்காந்துருந்தோமா, உட்காந்துருக்கும் போது யாரும் என் கழுத்துக்கிட்ட வந்து யாரோ அதாவது லேடி இல்லை ஆம்பளையும் பொம்பளையும் ஊதுறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஊதுறது மீன் அந்த ஊதுறது இப்படி என் கழுத்துக்கிட்ட ஊதுனா என்ன ஊதுறது? இப்படி ஊதுனா ஒரு மாதிரி கூசும்ல, உடம்பெல்லாம் புல்லரிக்கும்ல. ஊதுனா காற்று வரும், வேற என்ன? இது எங்கப்பா உங்க கண்ணு இருக்குது? இங்கே கீழே இருக்கேன், மேலே கீழே இருக்கீங்க. அப்புறம் யாரும் இந்த இடத்துல நான் என் சிஸ்டர் இங்கே உட்காந்துருக்கு, நான் இங்கே உட்காந்துருக்கேன். ஊதுன பக்கத்தில் இருந்து ஊதுன மாதிரி என் கழுத்துக்கிட்ட வந்து அப்படின்னு இப்படி ஸ்லோவாக அப்படி ஊதுனோன்னே அப்படியே எனக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சிலுத்து போச்சு. அப்படியே ஆமாம், எனக்கு மட்டும் இந்த எனக்குள்ள வந்து ஃபுனுக்கு இப்படி ஊதிட்டு போகுது. அப்படியே சிலுத்து டக்குன்னு சப்புன்னு ஒரு அடி அடித்தேன் என் தங்கச்சி. என்னடி விளையாடிட்டு இருக்கேன் நைட்டு 10:30 விளையாட்டு உனக்கு கேட்குதுங்கன்னா, ஐயோயா அக்கா சத்தியமா நான் என்னக்கா பண்ணி இப்போ எதுக்குக்கா எனக்கு தேவையில்லாம அடிக்கிறேன், அவளுக்கு எனக்கு அண்ணார்த்தால சண்டை. ஐயோ நான் அப்பெல்லாம் ஊதலைக்கா, நான் எதுக்கா ஊத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அது அவ்வளோதான். இது இத்தனை நாளில் வந்து நான் தோட்டத்துக்கு வந்ததில் இது 3 எக்ஸ்பீரியன்ஸ், பேடான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன் அங்கே திரும்பி பார்த்து பேசி அது பயமாக இருக்குது, ரொம்ப இருட்டாக இருக்குது. இல்லை இருட்டில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நான் இருக்கல, ஏன் பயப்படுறேன்? நீங்கள் இருக்கீங்க இல்லையா, அதனாலதே பயமாகவே இருக்குது. சரி, ஓகே. இந்த அனுபவங்கள்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு? இதுதான் என்னோட வாழ்க்கையிலேயே ரொம்ப பேடான எக்ஸ்பீரியன்ஸ். இதை வந்து நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன். எங்கள் தாத்தா பாட்டி, எங்கள் பக்கத்து தோட்டத்துக்காரவங்கலாம் சொல்லுவேன். அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து சாமிமா, அது வந்து பேய்மா, நீ வந்து அப்படி இருமா, நீ பார்த்து போமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு நான் வந்து அப்படி இப்படி இருந்துக்கிடுவேன். வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவம் இது 3 அனுபவம். ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தது தான் வாழ்க்கையில் மறக்க முடியாது. 2வது எக்ஸ்பீரியன்ஸ்னால் அந்த குட்டையா பார்த்தது. வேறு சின்ன வயசில் அனுபவம் இல்லை, எதுவுமே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நடந்துருக்கு. ஃபஸ்ட் டைம் அது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே. ஆனால் இதை பற்றிலாம் அவ்வளோ இதெல்லாம் ஏன்னா நம்மளை சுற்றி ஆள் இருக்கும்போது வந்து பேடான ஒரு வைப்ஸை வந்து நம்ம வரவிட மாட்டோம். இப்போ பாசிட்டிவாக வச்சுக்கிடுவோம். ஓகே, நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் 2 பேரும் பேய் மாதிரி தெரியுறோமா. இப்போ லைட்டு இதில் ஃப்ளாஷ் இல்லை, சார்ஜ் இல்லைனால ஆஃப் ஆகி போச்சு. அதனால் வந்து நாங்கள் இன்னொரு செல்லில் லைட் அடிச்சுட்டு பேசிகிட்ருக்கேன். காட்டுக்குள்ளே உட்காந்து பேசிகிட்ருக்கேன். இப்போ நைட்டு வந்து மணி 10 மணி ஆக போகுது. அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸை பற்றி என் ஒய்ஃப் வந்து இது இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா எனக்கு ஒன்று தான் நடந்திருக்கு நினைக்கிறேன். ஆமாம், ஒன்று தான். இது வரைக்கும் என்ன லைஃப்பில் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஒன்று தான் நடந்திருக்கு. அது தெரியும், அது எல்லாத்துக்குமே தெரியும். என்ன அது சொல்லு? அந்த ஒரு பொண்ணு வந்து சாரி கட்டிட்டு நைட்டு சாரி இல்லை, பாவாடை சட்டை. அது என்ன அப்படிங்கிற லைட் நல்லா ஆடி 2 பேரும் முடிஞ்சுது. இப்போ நம்ம 2 பேர்த்துக்கு இடையில ஒரு உருவம் வந்து நமக்கு நிற்கணுமா, செத்தோன்னு வச்சுக்கோ மேலேருந்து குதிச்சு. நான் செல்லை தூக்கி போட்டு மேலே ஓடிக்குவேன். லைட் நல்லா அடிச்சுக்கோ, ஃப்ளாஷ் நல்லா அவங்களுக்கு தெரியுற மாதிரி. இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருக்கும். 3 வருஷம் 4 வருஷம் இல்லை, 6 வருஷம் இருக்கும். 6 வருஷம் இருக்குமா? 6 வருஷம் இருக்கும். எவ்வளோ நாட்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. ஏன்னா உனக்கு மட்டும் பிரிட்டாக வச்சுருக்கு, எனக்கு வந்து ரொம்ப இல்லை நான் நிறைய தான் வச்சுருக்கேன். அது அப்படி தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு நிறைய எங்கே முடி இருக்கணும் வச்சுக்கோ. வச்சா நல்லாயிருக்கும், பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பேய் அனுபவம்னு பார்த்தா ஒரே ஒரு அனுபவம் தான். அது இப்போ ஒரு 5-6 வருஷம் முன்னாடி. எப்படின்னா நைட்டு வந்து 1 மணிக்கு வந்து ஆஃபீஸ் போயிட்டு அப்போ தான் டியூட்டி எனக்கு முடிஞ்சிச்சு. அப்போ தான் வந்து கொரியர் ஆஃபீஸில் விளாத்துட்டு இருந்தேன். அப்போ வந்து கொரியர்லாம் டெலிவரி பண்ணிவிட்டு
1 மணிக்கு அந்த டைமில் வந்து வண்டி வந்து லோடு கனெக்ட் பண்ணிவிட்டு 1 மணிக்கு இங்கே வந்தேன். வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊர்லேருந்து திண்டுக்கலுக்கு வந்து 13 கிலோமீட்ரு. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 13 கிலோமீட்ரு பைபாஸில் வராமல் ஆக்சிடென்ட் நிறையா நடக்கிறதுனால நான் வந்து ஷார்ட்டாக இந்த பக்கம் குறுக்கு வழி ஒரு வழி இருக்குது, பித்தளைப்பட்டியான இந்த ஊர் சின்ன சின்ன கிராமங்கள் அந்தரவங்கட்ட பித்தளைப்பட்டி, அனந்தராவட்ட பித்தளைப்பட்டி, வத்தப்பாறை இந்த மாதிரி ஒரு குறுக்கு வழி ஷார்ட் வழி இருக்குது. அந்த வழியாக நாங்கள் கிராமத்து வழியாக வந்தனால ஒரு 2 கிலோமீட்டர் கம்மியாக வரும், அதனால் கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு வந்துடுவேன். அங்கே ஆக்சிடென்ட் நடக்காமல் இங்கிட்டு வந்தாலும் இங்கிட்டு வந்துட்டேன். அப்போ இடையில வந்துட்டு இருக்கும்போது எங்கள் ஊர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு தள்ளி வந்துட்டு இருக்கும்போது ஒரு கோயில் இருக்குது. கோயில் பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சுடுகாடு இருக்குது. எப்படி அப்படின்னா கிறிஸ்துவர் அடக்கம் பண்ணுற சுடுகாடு இருக்குது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த சுடுகாட்டில் வந்து எப்பவுமே வந்து ஆள் எப்பவுமே இருப்பாங்க. அந்த தோட்டத்தில் தண்ணி எடுத்து ஊற்றிட்டுலாம் இருப்பாங்க. அன்னைக்குன்னு பார்த்து யாருமே இல்லை போல. ரோட்டில் எப்பவுமே பேசிட்டு இருப்பாங்க, சிக்கன் சாப்பிட்டு தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க. இது நைட்டு 1 மணிக்கா அந்த ஏரியாவில் வந்து எப்பவுமே அது பண்ணுவாங்க. நான் வர அன்னைக்கு இல்லை. அன்றைக்கி வெள்ளிக்கிழமையாலே என்னான்னு தெரில. அன்றைக்கி யாருமே இல்லை, தண்ணி அடிக்கிறவங்க சிக்கன் கடை போகிறவங்க யாருமே இல்லை. அது அனாதை காட்டில் ஒரே ஒரு சிக்கன் கடை மட்டும் தான் இருக்கும். அப்போ அந்த டைமில் யாருமே இல்லாதனால நான் அந்த பக்கம் வந்துகிட்டே இருக்கும்போது 1 மணிக்கு வந்து கரெக்டாக எங்கள் ஊரில் 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு 2 கிலோமீட்டருக்கு தள்ளி இப்படி வரும்போது நான் பைக்கில் வந்துகிட்டே இருக்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன், தூரத்தில் செல்லு லைட்டு ஃபோன் பேஸ்னால் ஒரு லைட்டு தெரியும் பார்த்தீங்களா? இல்லை அது ஃப்ளாஷ் இல்லைப்பா, டிஸ்பிளேல செல்லு சென்சார். ஃபோனை வந்து பக்கத்தில் வச்சா அப்படின்னா ஆஃப் ஆயிரும், எடுத்தோம்னா ஆன் ஆகும். இப்படி நடந்து அது பேசிட்டே வந்துடுச்சு. அதாவது ஒரு லேடி ஒரு உன்னைய மாதிரி ஒரு பிள்ளைன்னு வச்சுக்கேன். நான் அதெல்லாம் மாதிரிலாம் சொல்லாதீங்க. ஏன் அங்கே பார்க்குறேன், அங்கே நம்ம சரணையா மாதிரி ஒரு பிள்ளை வந்து என்னைய மாதிரிலாம் இல்லை. சரி ஓகே, சரி சரணையாவோட அக்கா மாதிரி எங்கள் அக்கா. அதில் வந்து என்னென்னா ஒரு குண்டா நல்லா ஹைட்டு வந்து என் ஒய்ஃப் அளவுக்கு நல்லா வந்துட்டு இருந்தாங்க. அப்போ செல்லு ஃபோன் பேசிட்டு வந்துகிட்டே இருந்தாங்க. நான் என்னத்தில் 1 மணிக்கு யாரா ஃபோன் பேசிட்டு வந்துருக்குன்னு பார்த்தா, ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய புளிய மரம் இருக்குது. அந்த புளிய மரத்தில் வந்து அந்த புளிய மரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முடியை வந்து சுற்றி என்னப்பா நானும் கொஞ்சம் பரவாயில்லாம சொன்னீ, என்னப்பா இப்படிலாம் பேசுறீங்க? அவங்ககிட்ட சொல்லணும்ல, அவங்ககிட்ட நீ இருக்கமே சொல்லுப்பா, என்னையவே வச்சுட்டு சொல்ற. சரி சரிக்கலாம். அந்த புளிய மரத்தில் பெரிய புளிய மரம், பேய் பிடிச்சவங்கள பூராமே என்ன அந்த புளிய மரம் எங்கள் ஊரில் வந்து கிராமம் தானே. நீங்கள் ரொம்ப த்ரில்லாக பேசுகிறீங்க. முடிய பிடிங்க அதில் அடிச்சு வைப்பாங்க, முடிஞ்சு போச்சு. இதை ஏன் ரொம்ப பயமுடுத்துற மாதிரி சொல்கிறீங்க? இல்லை சுவாரஸ்யமாக சொல்கிறேன், வேற இல்லை. ஆனால் வந்து அந்த மரத்துக்கு பக்கத்தில் அந்த பொண்ணு வந்து நடந்து வந்துட்டுருக்கு நடந்து ஃபோன் பேசிட்டு வந்துட்டுருக்கு. வந்துட்டு இருக்கும்போது சரி இந்த பொண்ணு ஏதோ என்னப்பா நாக்கு முட்டு வெளியே வருது, அப்போ என்னப்பா நம்மளுக்கு பின்னாடி ஏதோ ரைட் ஏறிட்டு வருங்க. ஃபோன் பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த பாப்பாவை வந்து பார்த்துட்டு இருக்கும்போது நல்லா குண்டா ஃபோன் பேசிட்டே வந்துட்டுருக்கு. அது கிட்டத்தட்ட எனக்கு நெருக்கமாக வந்துருச்சு. பைக் இருந்துச்சு, பைக்கு பக்கத்தில் வந்தோடனே பேசுகிற சவுண்டு கேட்குது. எங்கே இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, அந்த சவுண்டு கேட்குது. சரி யாரோ நேரத்தில் வந்து ஹஸ்பண்டோட பேசியிருப்பாங்களோ இல்லை யார், இது ரொம்ப இருட்டு. அதனால் வந்து கழுத்தில் தாலி போட்டிருக்கு, அதெல்லாம் நான் பார்க்கல. சாப்பிட்டீங்களா லவ்வரான்னு நான் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த டைமில் வந்து உருவத்தை மட்டும் தான் நான் பார்த்தேன். சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களா அப்படின்னு வாய்ஸ் மட்டும் தான் கிடச்சி. சரி நேரத்தில் எங்கேயாவது அவுட் சைடு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம கிராமத்து பக்கத்தில் அப்படின்னா ஒரு சில பேர் வந்து வாக்கிங் போவாங்க, பாத்ரூமெல்லாம் வெளியில் போயிட்டு ஃபோன் பேசிட்டு வருவாங்க. இன்றைக்கி எங்கள் ஊரில் கிராமத்தில் அந்த மாதிரிலாம் ஒரு சில பேர் பண்ணுறாங்க. எவ்வளோதான் நம்ம பாத்ரூம் வீட்டில் கட்டியிருந்தாலும் ஏப்பா பார்த்துக்கிறேன், எவ்வளோதான் நம்ம வீட்டுக்குள்ளே பாத்ரூம் கட்டியிருந்தாலும் ஒரு சில பேர் நடந்துட்டு வாக்கிங் போயிட்டு வெளியில் அவுட் சைடு போயிட்டு வரலான்னு உங்கள் மொழியில் அதானே வருவோம், காத்தாட போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு சில பிள்ளைகள்லாம் வருவாங்க. ஒருத்தவங்க அப்படி வருவாங்க, ஒருத்தவங்க செப்டி டேங்க் நம்பிடுன்னு வருவாங்க, அப்படி வருவாங்க. சரி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு கிராஸ் பண்ணி போயிட்டு அந்த புளிய மரத்துக்கிட்ட போனோடனே என்னை திரும்பி பார்க்கும்போது அந்த பொண்ணை பார்க்குறேன். திரும்பி அந்த பொண்ணு போய் சேரேன்னு சும்மா லைட்டாக சும்மா எதார்த்தம் அப்படி திரும்பி பார்க்குறேன், பொண்ணவே காணோம். மாயமாக இறந்துருச்சு. எங்கடா போச்சு ஏதாச்சும் திரும்பி வண்டி நிப்பாட்டி பார்க்குறப்ப சுற்றி முற்றுக்கு ஒரே ரோடு தான் போது. ரைட்டில் லெஃப்ட்டில் எந்த ஒரு வண்டி பாதையும் கிடையாது, ஒத்த பாதையும் கிடையாது, எந்த இதுவும் இல்லை. ஆனால் ரோட்டுக்கும் கீழேக்கும் பள்ளம் வந்து ரொம்ப பள்ளம், கிட்டத்தட்ட ஒரு குச்சி. அதாவது ரோட்டுக்கும் கீழேக்கும் பள்ளம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே 4 அடி 5 அடி பள்ளம். ரோட்டு
இப்போ தான் புதுசாக போட்டிருந்தாங்க. அப்போ அந்த டைமில் ரோடு மண்ணை கீழேலாம் பள்ளம் பறித்து மேலே போட்டதுனால பள்ளம் கீழே பள்ளம் அவ்வளோ இது பள்ளமாக இருந்துச்சு. ஒருவேளை அந்த பள்ளத்தில் இறங்கிற பள்ளம் அப்படின்னு சொல்லி நான் திருப்பி ரிட்டர்ன் வேறு வந்தேன். நான் வந்து பார்க்குறப்ப அந்த பள்ளத்தில் ஏதோ உட்காந்துருக்கலாம் பார்த்தேன். அப்போவும் இல்லை. சரி ஏதோ தவறுதலாக நான் பார்த்துட்டேன் அப்படின்னு உடம்பு அப்படியே புல் அரிச்சிச்சு. அப்படியே முடியல அப்படியே நட்டமாக இருந்துச்சு தெரியுமா. அப்படியே ரிட்டர்ன் போட்டு வீட்டுக்கு சர்றன்னு வந்து வீட்டில் வந்து எல்லாத்தையும் சொன்னேன். சொல்லி மறுநாள் வந்து எனக்கு ஒரு மாதிரியா தலைவலிக்கு காய்ச்சல் வர்ற மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு. அதே ஃபஸ்ட்டே எனக்கு அது அனுபவம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் நடந்ததே இல்லை. ஆனால் இந்த இது எல்லாத்துலேயுமே சொன்னேன், இது வந்து பேயின்னே சொன்னாங்க எல்லாருமே. ஆனால் என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு, பேய் எதையும் பார்த்துருக்க, என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன், பேய் தானே நீ பார்த்துருக்க, அந்த வழி போகாதரா, அந்த டைமில் போகாதரா அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. நானும் அந்த டைமில் 1 மணி 2 மணிலாம் அந்த பக்கம் நான் வர்றதே இல்லை, பைபாஸ்லேயே வந்துடுறது. அதனால் எனக்கு ரொம்பவும் பயம் கொடுத்த ஒரு அனுபவம்னா அந்த ஒரு அனுபவம் தான். மற்றபடி எனக்கு வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தூங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வேறு அனுபவம். தூங்கும்போது திருப்பூரில் விளையாடுறது இருக்கும்போது நான் அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அன்டயத்தில் வந்து 1 மணி 2 மணிக்கு கை காலை பிடிச்சி அமுக்கின மாதிரி அப்படியே கை காலை பிடிச்சி அமைக்கிடுவாங்கன்னா நான் என்னன்னு தெரியல எனக்கு. அமுக்கிறோன்னே பார்த்தீங்கன்னா கை காலை அசைக்க முடியாது, பேச முடியாது. பேசுகிற பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் படுத்திருப்பாங்க, டே அப்படி சொல்லலான்னு வாய் பேச வரும், ஆனால் பேச முடியாது. அந்த மாதிரி சம்பவங்கள் ஒரு 2 டைம் 3 டைம் நடந்திருக்கு. அது வந்து என்னான்னு எனக்கு கேட்டிங்கன்னா அது பேயா இல்லை பிரம்மையான்னு எனக்கு தெரியல. நான் அந்த மாதிரி உடம்பு அசாதியமான உள்ளவங்களாம் எனக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எல்லாத்துக்குமே இருக்குது. நடக்கணும்னு நம்ம தூக்கத்தில் நினைப்போம், நம்மளால் நடக்க முடியாது. பேசணும்னு நினைப்போம், ஆனால் பேச முடியாது. பக்கத்தில் இருக்கவங்க எழுப்பணும்னு நினைப்போம், எழுப்ப முடியாது. இந்த மாதிரி யாருக்கு நடந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இந்த மாதிரி எனக்கு நடந்த மாதிரி உங்களுக்கு யாருக்கு அது மாதிரி தூக்கத்துலேயே வந்து நம்ம காலெலாம் டிங்கின்னு ஆடிட்டு இருக்கோம். டக்குன்னு முழிப்பு வந்து பார்த்தா நம்மளோட ஆட்டணும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும். கையை ஆடிக்கிட்டு இருக்கோம், தூக்கத்தில் பல்ல கடிக்கிறது, புலம்புறது. எங்கள் வீட்டில் அந்த மாதிரி நிறைய நடக்கும். ஏப்பா சும்மா அப்படியே பார்த்துட்டு பயமாக இருக்குப்பா இருட்டில். சரி போதும் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ போதும் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பாங்க. போதும் முடிக்கணும். சரி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி இப்போ வந்து 10:30 மணி ஆயிடுச்சு. அதில் வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க என் ஒய்ஃபு. நம்ம கிளம்பலாம். இப்போ வந்து என்னென்னா எனக்கு நடந்த மாதிரி சம்பவங்கள் உங்களுக்கு வாழ்க்கை நடந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு சந்திப்போம். பேய் அனுபவம் எப்படி இருந்ததுன்னு நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு எனக்கு நடந்த மாதிரி யாருக்காவது நடந்துருந்தீங்கன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அது என்னன்னு சொல்லி சொல்லுங்கள். நீங்கள் அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் என்னைய மாதிரி யாருக்காவது நடந்துருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவங்கள மாதிரி யாருக்காவது நடந்துருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா கீழே ஐடி கொடுக்குறோம், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். கிராமத்தில் நடந்த பேய் அனுபவங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றவர்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கிலீஷ் பேயா தமிழ் பேயா கும்பல